இப்படி நில்லுங்க. மாமா, இந்த ட்ரெஸ்ஸ மாத்திட்டு படுங்க. குண்டச்சி குடிச்சத நம்பிட்டா, ஆனா அசர மாட்டேங்கிறாள. சரி, கீழே போய் கத்தி பிரச்சனை பண்ணுவோம். அப்பதான் இந்த விரதம் கெட்டு போச்சுன்னு ராசாத்திய பூஜை பண்ண விட மாட்டாங்க. அம்மா தாயே, காப்பு கட்டி விரதம் இருக்கும்போது அது கெடுக்கிறது மாதிரி அவர் தப்பு பண்ணிருக்காரு. அவரை மன்னிச்சிருமா. அதுலயும் நீ துடிப்பான சாமி. யார் தப்பு செஞ்சாலும் கண்டிக்காம விட மாட்டேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. என் மாமா செஞ்சது தப்புதான். அதுக்காக அவரை தண்டிச்சிடாத. அதை என்னால தாங்கிக்க முடியாது. அவர் செஞ்ச தப்புக்கு தண்டனைய நான் ஏத்துக்கிறேன். என்னாலதான் அவர் இப்படி குடிச்சிட்டு வராரு. என்னாலதான் அவருக்கு நிம்மதியே இல்ல. அதனால அதுக்கு காரணமான நான் அவருக்கு பதிலா தண்டனையை ஏத்துக்கிறேன். என் மாமாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என் மாமாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என் மாமாவை தண்டிச்சிடாத. அதுக்கு பதிலா தண்டனையை நான் ஏத்துக்கிறேன். ஏய் ரசதி, என்னடி பண்ற? கையை எடுங்க மாமா, தயவு செஞ்சு கையை எடுங்க. என்ன தடுக்காதீங்க. நான் 3 சுத்துற வரைக்கும் என்ன தடுக்காதீங்க. கையை எடுங்க. சாமி, என் மாமாவை தண்டிச்சிடாத. அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் அதை எனக்கு கொடு. நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். என் மாமாவை தண்டிச்சிடாத. தண்டனைய நான் ஏத்துக்கிறேன். ரசதி, நீ என்ன பைத்தியமா? என்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன காரியம் பண்ண? மாமா, உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா, என் மேல கோவம்னா நேரா என்ன திட்டுங்க. 2 அடி கூட அடிங்க மாமா. அதை விட்டுட்டு இப்படி குடிச்சிட்டு உடம்பு கெடுத்துக்கிறதும் இல்லாம உங்க மேல இருந்த மரியாதையும் கெடுத்துக்காதீங்க. இது நல்ல இல்ல மாமா. சாமிக்கு காப்பெல்லாம் கட்டி பூஜை பண்றோம். அதை தெரிஞ்சே குடிச்சிட்டு வரீங்களே மாமா. இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க ப்ளீஸ் மாமா. அம்மா தாயே, எங்களை மன்னிச்சிரு. எங்களை தண்டிச்சிடாத.
சரி வா. அத்தை, ஏற்கனவே நம்ம போன அன்னைக்கு அவ்வளவு பிரச்சனையாச்சு. அங்க இப்ப போனா அந்த அம்மா என்ன பேச்சு பேசுமோ எனக்கு தெரியல. பொன்னி, அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். நாம நம்ம ராசாத்திய அடிக்கடி போய் பார்த்துட்டு வரணும். ஏன்னா ராசாத்தி நம்ம கிட்ட எதையுமே சொல்ல மாட்டேங்கிறா. மங்கை கூட பரவாயில்ல, கொஞ்சம் தன்மையாவது நடந்துக்கிறாங்க. ஆனா அந்த மரகதம் நம்ம புள்ளைய ஏதாவது பண்ணிடுவாளோன்னு பயமா இருக்குமா. அதனால அடிக்கடி நம்ம போய் பார்க்கணும். அதுவும் சரிதான் அத்தை. ராசாத்தி, ராசாத்தி, வாங்க சம்பந்தி. வா பொன்னி. ராசாத்தி இல்லையாம்மா? பூஜையில இருக்கா. குலதெய்வம் கோயிலுக்கு காப்பு கட்டி விரதம் இருக்கும். அதுக்கு ராசாத்தி தான் எல்லாத்துக்கும் முன்ன நின்னு பூஜை செய்யணும்னு சாமி உத்தரவு. அதான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வாங்க உள்ள வாங்க. வா. வாங்கம்மா வாங்க. அம்மா, ராசத்து கிட்ட ஏதோ ஒண்ணு தப்பா படுதே, என்னன்னு புரியலையே. ஆஹா, வலது கையில ஏதோ பிரச்சனை. எல்லாத்தையும் இடது கையில தான் பண்றா. இது ஒண்ணு போதுமே. இப்ப பாரு அத்தை. ராசாத்தி சாமிக்கு இடது கையில பூஜை பண்றா பாருங்க. ராசாத்தி நிறுத்து. என்னாச்சு உனக்கு? சாமி காரியத்தெல்லாம் இடது கையில பண்ணிட்டு இருக்க. இது சாமி அவமதிக்கிற மாதிரி. இது கூட தெரியாதா உனக்கு? உனக்கு காப்பு கட்டி பூஜை பண்ண பாரு, எங்களை சொல்லணும். அக்கா அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா. ஆமா, அவ பச்சை குழந்தை பாரு. எந்த கையில சாப்பிடணும்னு கூட அவளுக்கு தெரியாது. தடி மாடு மாதிரி இருக்கா. இது கூட தெரியாமையா இருப்பா? ஒழுங்கா வலது கையில பூஜை பண்ணு. சரிங்க அத்தை. ராசாத்தி, அம்மா, அம்மா, ராசாத்தி, என்னாச்சு? ராசாத்தி, ராசாத்தி. சாமி பூஜையை கூட ஒழுங்கா பண்ண தெரியாத ஜடமாடி நீ. ஆரத்தி இப்படி அபசகுன மாதிரி கீழே போட்டுட்டியே, தரித்திரம்.
என் புள்ளைய இதுக்கு மேல ஒரு வார்த்தை தருதணும்னு சொன்னீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். அவங்க ஏதோ தெரியாம ஆத்திரத்துல பேசிட்டாங்க. ஆத்திரம் வந்தா எது வேணாலும் பேசுவாங்களா? அவ எதுக்கு கீழே போட்டான்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அவங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க அவ கைய. என்னமாச்சு? கையில நெருப்பு போட்டு வெந்து போன மாதிரி இருக்கு. ராசாத்தி, வாய் திறந்து சொல்லுமா. அது வந்து சமைக்கும் போது சுட்டுக்கிட்டேன். என் பொண்ணு நல்லவ, அவ இப்படிதான் சொல்லுவா. நானும் சமையல பல வருஷமா செஞ்சிட்டு இருக்கிறவதான். எனக்கு தெரியாது சமையல் பண்ணும்போது எங்க சுடுன்னு. பாரி ஐயா வீட்டுல பொண்ணை கட்டி கொடுக்கறோம். முன்ன பின்ன இருந்தாலும் என் பொண்ணை நல்லா பாத்துக்குவீங்கன்னு தான் உங்க வீட்டுல நாங்க கட்டி கொடுத்தோம். இப்படி என் பொண்ணு கையில சூடு வச்சு சித்திரவதை பண்றீங்களே. ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. நான் சொல்றேன்ல, சமைக்கும் போதுதான் கையை நீ சுட்டுக்கிட்டேன். சும்மா ரெடி. சும்மா வாய் மூடுறி. யார காப்பாத்துறதுக்காக இப்படி நடிக்கிற? உண்மையை சொல்லு, யாரும் கையில சூடு வச்சா? என்ன பேசுறீங்க? எங்க வீட்டுல இப்படி யாரும் ராசாத்தியை கொடுமைப்படுத்தல. அப்படியே நடந்தாலும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஆமா, ராசாத்தியை கொடுமைப்படுத்தாமல அவ கை இப்படி புண்ணா இருக்கு. ஏய், யார பார்த்து என்ன பேசுற? மரியாதை கெட்டுடும். இது பாருங்க, பொண்ணை கட்டி கொடுத்துருக்கறதுனால நீங்க பண்றதெல்லாம் பாத்துட்டு சும்மா இருக்கணும்னு எங்களுக்கு என்ன தலையெழுத்தா என்ன? என்ன பேசுற நீ? என்ன பேசுறோம்? என் பொண்ணை பார்த்து வாய்க்கு வந்தபடி எதோ சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்களும் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கட்டும். இதுக்கு மேல பேசினா மரியாதை கெட்டுடும். நிறுத்துங்க. இது என்ன வீடா சந்தை கடையா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இது குடும்பமா வேற என்ன? ஆளுக்கு வாயில வந்து பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. ராசாத்தி, உண்மையை சொல்லு. உன் கையில இந்த காயம் எப்படி வந்துச்சு? சொல்லு. யாருக்கும் எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன். உண்மையை சொல்லு. சொல்லுமா. அது வந்து சின்ன அத்தை. சின்ன அத்தை பூஜைக்கு சாம்பிராணி போட தீக்கரண்டி ரெடி பண்ண சொன்னாங்க. அத ரெடி பண்ணும்போது ஒரு துண்டு நெருப்பு கையில விழுந்துருச்சு. அதான். மங்க, நீதான் அவளை சாம்பிராணிக்கு நெருப்பு ரெடி பண்ண சொன்னியா? ஆமாங்க. கேட்டுக்கிட்டீங்களா? எங்க வீட்டு ஆளுங்க
வாய் வார்த்தையில ஒன்னு ரெண்டு கூட குறைச்சு பேசியிருக்கலாம். ஆனா மனசுல ஈவரக்கம் இல்லாம கொடுமைப்படுத்துறவங்க இல்ல. பொண்ணை கட்டி கொடுத்திருக்கிறது எப்படிப்பட்ட இடம் உங்களுக்கே நல்லா தெரியும். வார்த்தையை பார்த்து பேசுங்க. மன்னிச்சிருங்க, ஏதோ ஆத்திரத்துல அப்படி. என்கிட்ட எதுக்கு பேசுறீங்க? எங்க அண்ணி தானே பேசுனீங்க, அவங்ககிட்டே கேளுங்க. மன்னிச்சிருங்க சம்மந்தி. அண்ணே, அதே மாதிரி அவங்க இல்லாதவன் தெரிஞ்சுதானே பொண்ணு எடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்க வசதியை குத்தி காட்டி பேசுறது முறையில்லை. மரகதம் பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறப்பா. என்னைக்கு ராசாத்தி இந்த வீட்டுக்கு வந்தாலோ அன்னையில இருந்து அவ ஏன் பொண்ணு. உங்களை விட அவன் மேல எனக்கு அதிக அக்கறை இருக்கு. அவளுக்கு எதுவும் ஆகாது, ராணி மாதிரி இந்த வீட்டுல இருப்பா. அதுக்கு நான் உத்தரவாதம். ராசாத்தி பத்திர கவலையை விட்டுட்டு போங்க. போய் உங்க வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. வரேம்மா. சரிம்மா. கைய பாத்துக்கோ. அங்க ராசாத்தி கூட்டு போய் அவ காயத்துக்கு தான் மருந்து போட்டு விடு. வா. இனியா, அப்பா என்னடா குடும்பம் நடத்துற நீ? பொண்டாடி கையில காயம் பட்டிருக்கு, அது கூட தெரியாம என்ன பண்ற நீ? இல்லப்பா, அது போடா. நான் பாத்துக்கிறேன்பா. விடுதம்பி, 5 விரல் ஒரே மாதிரியா இருக்கு. குடும்பம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா தான் இருப்பாங்க. மனசை போட்டு வருத்திக்காதப்பா. ராசாத்தி, நான் இப்போ உன்னை சாம்பிராணி போட சொன்னேன். சாம்பிராணி போடும்போது நெருப்பு கையில பட்டுருச்சுன்னு எல்லார் முன்னாடியும் கூசாம போய் சொல்ற. என்ன நடந்தது? உண்மையை சொல்லு. இல்ல அத்தை, தெரியாம தீக்கங்குதான் கையில பட்டுச்சு. ஆனா நீங்க சொல்லி நான் பண்ணேங்கிறது மட்டும் போய் தீக்கங்கு தெரியாம பட்டதுதான் இந்த காயம். போய் சொல்லாத ராசாத்தி, உண்மையை சொல்லு. நீ ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. உண்மைதான் அத்தை சொல்றேன். இத பார்த்தா தெரியாம கையில நெருப்பு பட்ட மாதிரி தெரியல. இங்க பாரு ராசாத்தி, அத்தை கிட்ட எதுவும் மறைக்கணும்னு நினைக்காத. நான் உனக்கு நல்லதுதான் பண்ணுவேன். சொல்லு, என்ன நடந்தது? இல்ல அத்தை, குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம விரதம் இருக்கோம், காப்பு கட்டி பூஜை எல்லாம் பண்றோம். அதனால எந்த தீட்டு காரியமும் பண்ணக்கூடாது, சுத்தமா இருக்கணும். சின்னதா ஒரு தப்பு நடந்தா கூட சாமி கோவப்படும்னு சொல்லிருக்காங்கல்ல. ஆமா. ஆனா மாமா விரதத்தை கெடுக்கிற மாதிரி நேத்து குடிச்சிட்டு வந்தாரு. குடிச்சிட்டு வந்தானா? என்ன சொல்ற ராசாத்தி? நீங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் மாமா லேட்டா குடிச்சிட்டு வந்தாரு. இவ்ளோ நடந்திருக்கு, ஏன் எங்களை கூப்பிட்டு சொல்லல? இல்ல அத்தை, ராத்திரி நேரம் எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாம மாமாவை எல்லார்கிட்டயும் மாட்டி விட மனசு வரல. அப்புறம் மாமாவை எல்லாரும் வாய்க்கு வந்தபடி திட்டுவீங்க. அதெல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதான். சரி, அதெல்லாம் விடு. கையில எப்படி காயம் வந்துச்சு அத முதல்ல சொல்லு. அது வந்த அத்தை,
நம்ம குலதெய்வத்துக்கு காப்பு கட்டி விரதம் இருக்கும்போது சுத்தமா இருக்கணும்னு பூசாரி சொன்னாரு. ம் அதையும் மீறி பூஜைக்கு பங்கம் வர மாதிரி பண்றவங்கள சாமி தண்டிச்சிரும்னு சொன்னாரு. அதான் தப்பு பண்ண மாமாவை சாமி தண்டிச்சிடக்கூடாதுன்னு அந்த தண்டனைய நான் ஏத்துக்கிட்டு கையில கற்பூரம் ஏத்துனேன். அடி பாவி, என்னடி இப்படி பண்ணிட்ட? ரொம்ப வலிக்குதா ராசாத்தி? இந்த வலி பெருசு இல்ல அத்தை. மாமாவை சாமி ஏதாவது தண்டிச்சதுன்னா அந்த வலியை தான் என்னால தாங்கிக்க முடியாது. அதனால இந்த வலிய சந்தோஷமா தாங்கிக்கிட்டேன் அத்தை. இப்படி ஒரு தங்கமான பொண்டாட்டி இருக்கும்போது அவன் குடிச்சிட்டு வந்தானா? அவனுக்கு வீட்ல இப்படி ஒரு பூஜை நடக்குதே, ஒழுக்கமா இருக்கணும்னு அறிவில்ல? எங்க அவனுக்கு இருக்கு. ஐயோ அத்தை, அதெல்லாம் வேணாம் அத்தை. ஏய், நீ சும்மா இரு, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். வேணாம் அத்தை, சொன்ன கேளுங்க அத்தை, வேணாம் அத்தை. ராசாத்தி, நீ பேசாம இரு. வர வர அவன் ரொம்ப கெட்டு போயிட்டான். கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும்.